ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முடிஞ்சு நம்ம வெற்றிகரமாக மார்ச் மாதம் நோக்கி வந்திருக்கோம். ஸோ இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல் இந்த டியூரேஷன் டைமில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் செமஸ்டர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இந்த செமஸ்டர் அண்ட் எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய மிகப்பெரிய 2 தவறுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த 2 தவறுகள் நடக்க மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபசர்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் என்ன தவறு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த செமஸ்டர் நடந்துட்டு இருக்கும். ஹார்ட் செமஸ்டர் ஆர் ஈவன் செமஸ்டர் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸாம் டைம் நடந்துட்டு இருக்கும்போது தான் அவசரமாக ஒரு ஸ்டூடெண்ட் ஓடி வருவாங்க. ஓடி வந்த உடனே அந்த எக்ஸாம் அந்த சீட்டை பார்த்து தேடி ஒரு இடத்துல சேரில் டேபிளில் உட்காந்துப்பாங்க. உட்கார்ந்த உடனே மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் பேப்பரை படிச்சிருப்பீங்க. யாரும் தெரியுதுங்களா? இந்த புதுமண தம்பதிகள் கொட்டை இடத்துல போடுவாங்க. திருமணம் முடிந்த மணக்கோலத்தோடு தேர்வு எழுதிய மணப்பெண் அல்லது மணமகன் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. இவங்க ஒரு மாசம் அப்படியே ஒரு ஷார்ட்ஸ்லயோ ஒரு நியூஸ்லயோ ட்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஆனா அது மிகப்பெரிய தவறு. ஒரு எக்ஸாம் ஹாலில் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரீஅப்பியரும் உட்காந்துருப்பாங்க. போன செமஸ்டர்ல ஃபெயில் ஆகிட்டு இப்போ ரீஅப்பியர் மூலியமா எழுதி பாஸ் ஆகணும் கடவுளே அப்படின்ட்டு வரக்கூடிய பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருப்பாங்க. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. சில பேர் கான்சென்ட்ரேட் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. வாட் எவர் இட் இஸ், எல்லாருமே எக்ஸாம்ல தான் வந்திருக்கோம். பட் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படியே மனக்குளத்தில் அப்படியே வந்துடுறது, மாலை கழட்டிட்டு வந்து உட்காந்துப்பாங்க. ஒரே நாளில் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. பட் அவங்களுக்கு வேணா இது ஒரு நாள் ட்ரெண்டோட முடிச்சு போயிடும். பாஸ் ஆகிறவங்களும் இல்லையோ மனக்கோலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற நியூஸ் மட்டும் வெளியே வந்துடும். பாஸ் ஆகிறவங்களும் இல்லையோ யாருக்கும் தெரியாது. எப்படி பாஸ் பண்ணியிருப்பாங்க? மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டேட்டு அந்த எக்ஸாம் டேட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி படிச்சிருக்க போகிறாங்க? படிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி எழுதி பாஸ் பண்ணியிருக்க போகிறாங்க? சில பேர் பாஸ் பண்ணுறாங்க. பட் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தும். அவங்க கரட்டி வச்ச மாலையில் வரக்கூடிய ஸ்மெல், அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாருக்குமே அந்த ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் சத்தியமாக இங்கே இருக்காது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. காரணம், இது தேவையில்லாத ஒரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஓகே, அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் அந்த ப்ரொஃபசர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கக்கூடிய மற்றொரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸாம் ஹாலில் சூப்பர்விஷன் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிட்வீன் ஒரு பிரேக் டைம்ல ஒரு டீ ஆர் காஃபி வித் ஸ்நாக்ஸோடு கொடுப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிறிஸ்பினஸான ஒரு ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. அந்த பைட் பண்ணக்கூடிய சவுண்ட் அண்ட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்டிங் ஏற்படுத்தும். ஏன்னா சார் அதுக்கு நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். பட் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் தான் அவங்க பாவம் பசி உணர்வை தூண்டும். ஏன்னா காலையில் எக்ஸாம் வந்து எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் பாதி சரியாக சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கொஷின் பார்த்தோன்னே எழுத்துக்கள் எல்லாமே அந்த ஃபாண்ட் எல்லாமே டபுளாக தெரியும். அவன் அந்த மயக்கத்தில் எழுதிட்டு இருப்பான். சில பேர் என்னைக்குமே படிக்க மாட்டான். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சிருப்பான். அவன் விடிய காலத்தால் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீவரில் என்ன பண்ணியிருப்பான்? சரியாக சாப்பிட்டுருக்க மாட்டான். சாப்பிடாம அடிச்சு பிடிச்சி பஸ் ஏறி வந்து அன்னைக்கு மட்டும் ஒழுங்காக வந்து எக்ஸாமில் நல்லா மாதிரி உட்காந்து எழுதான்னு ட்ரை பண்ணியிருப்போம். பேனை எடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் 4 கேள்வி 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் எழுதியிருப்போம். அப்போ அந்த சம்திங் அந்த கிறிஸ்பினஸான சில வடை, போண்டா, இந்த பப்ஸ் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவங்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ரொம்ப பாவம் இல்லையா? காலையில அப்படி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு பசி உணர்வு தோன்றும். அதுவே மதியம் எக்ஸாம் முடியும் போது ஒரு 12:30 மணி 1 மணி வாக்கில் எக்ஸாம் முடியும் போது நான் சாப்பிடக்கூடிய உணவுகளுடைய ஸ்மெல், இந்த பைட்டுடைய அந்த சவுண்டு வந்து கேட்டுச்சுன்னா சத்தியமா அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. பசி உணர்வை தூண்டி அவங்க எப்படா லஞ்ச் பிரேக் வரும்ன்ற மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஒரு விளம்பரம் வரும் இல்லையா, பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா பசின்னு வந்துட்டா 10 மார்க்ன்றது உண்மைதான். பட் அதனால ஒரு சின்ன ரீசன்னால கூட 1 மார்க் 2 மார்க்ல ஃபெயில் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. இதை கேட்டால் ஜோக்காக தான் இருக்கும். வடை சாப்பிட்டதுனால ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு நாளைக்கு வரலாறு தப்பா பேசக்கூடாது. ஓகேங்களா? அது பெரிய ஒரு தவறு கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு வேலைக்கு கொடுக்கக்கூடிய டீ காஃபி நீங்க அவாய்ட் பண்றதுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய கான்சென்ட்ரேட்டை நீங்க தவறிவிட்டதுக்கான ஒரு காரணமும் நீங்க இருந்துடக்கூடாது. அதான் நான் கேட்டுக்கிறது. இது ஆர்டர் இல்லை, தயவு செஞ்சு நினைச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய லெவல், ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் அவ்வளவுதான். என்னதான் அவங்களுக்கு வந்து யோசிக்கக்கூடிய சிந்தனை இருந்தாலும் சில நேரங்களில் பசி வந்துட்டாலோ டிஸ்ட்ராக்ட் வந்துட்டாலோ அவங்களே ஒன்று மெயின் மறந்துடுவாங்க, இல்லை இரிட்டேஷன் ஆயிடுவாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுடைய இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்.